பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, கோடி அற்புதர் புதுமை வள்ளல் தன்னுடைய வல்லமையான பரிந்துரையினால் தன் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து வருகிற பிள்ளைகளுக்கு எப்போதும் நன்மையானதையே பெற்றுத்தருகிற நம் புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இதோ ஆராதனை டிவி நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்புக்காக நன்றி கூறுகிற பிள்ளைகளாக புனித அந்தோனியாருக்கு இந்த நவநாள் ஜெபத்தை ஏறெடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். இந்த நாளில் இந்த ஒரு தேவைக்காக, என்னுடைய மகனுக்காக மகளுக்காக, எங்களிடம் ஜெப உதவிகள் கேட்டிருப்போருக்காக புனித அந்தோனியாரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்பேன் என்று நாம் உள்ளத்தில் உணர்ந்த, பிறருக்கு வாக்குறுதி கொடுத்த தருணங்களையெல்லாம் நினைத்து அந்த தேவைகளை, சிறப்பான அந்த ஒரு மன்றாட்டுக்களை புனிதரின் பாதம் அமைதியில் நினைவு கூர்வோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென்.
இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வோம். நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய திவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய திவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. பிரியமானவர்களே, நம் வேண்டுதலுக்கு இறங்குகிறவராக, நம் தேவை எதுவாக இருந்தாலும் நமக்காக பரிந்து பேசுகிற புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையை ஏற்று பரிவிரக்கத்தால் நம்மை ஆட்கொள்ளுகிறவர், ஜெப வாழ்வுக்கு தாமே சிறந்த உதாரணமாக தன்னை வெளிப்படுத்துகிறவர், அந்த ஜெப வாழ்விலே புனித அந்தோணியாரை ஆழத்திற்கு வழிநடத்தியவர். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என்று புனிதர் வழியாக இதோ நமக்கு ஆசியை தருகிற தெய்வம், நற்கருணை நாதராக நம்மை பார்க்கிற தெய்வமாக புனித அந்தோணியாரோடு இணைந்து அவரை நோக்கி நாம் எழுப்புகிற நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தை பொழிகிறவராக வந்திருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குவோம். இம்மட்டிலுமாய் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறவருக்கு, புனித அந்தோணியாரிடம் நாம் முன்வைத்த வேண்டுதல்களுக்கு பதில் தந்திருக்கிறவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளால் இதோ இந்த ஜெபத்தின் வழியாக, இந்த பாடல் வரிகள் வழியாக நம்மையே நாம் இயேசுவுக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளில் தனக்கு பிறகு இறையாட்சி பணியை தேர்ந்தெடுப்பதற்காக, இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து திருத்தூதர்கள் என்று பெயரிடுவதற்கு முன்பாக அந்த காரியத்தை குறித்து தம்மை அனுப்பிய தந்தையிடத்திலே உருக்கமாய் இரவெல்லாம் ஜெபிக்கின்ற இயேசுவை லூக்கா நற்செய்தியால் வழியாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்ல இருக்கிற வேளையில்
இதோ நாமும் ஜெப வாழ்வில் ஆழப்பட வேண்டும். எப்படி தந்தைக்கு பிரியமானதை தாம் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்பினாரோ, தம்மை ஆட்கொண்ட இந்த இயேசுவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியார் ஒவ்வொரு நாளும் தன்னை அர்ப்பணித்து கொண்டாரோ, அதே ஒரு ஆர்வம், ஜெப வாழ்வினுடைய தாகம் இந்த நாளிலே புனித அந்தோனியாரின் பக்தர்களாகிய நம்மையும் ஆட்கொள்ளும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையிலே காணச் செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையிலே காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. தேவனுக்கு பிரியமானது நடக்க வேண்டும். தன்னை அனுப்பிய தந்தையாகிய கடவுளுக்கு பிரியமானது நடக்க வேண்டும் என்று தன்னையே முழுமையாய் தந்தைக்குள்ளே ஜெபம் வழியாக அர்ப்பணித்த இயேசுவின் வழியில் தன்னுடைய அர்ப்பண வாழ்வு வழியாக என்னை ஆட்கொண்ட இயேசு ராஜாவுக்கு பிரியமானது என்னிலே நடக்க வேண்டும். நான் அதிகமாய் அன்பு செய்கிற அன்னை மரியாவுக்கு, திரு அவையின் தாய்க்கு பிரியமானது நடக்க வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து கொண்ட புனித பதுவை அந்தோனியாரின் வழியில் நம்மையும் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் நேசரே, ஆத்மார்த்தமாக எங்களை அன்பு செய்கிறவரே,
நாங்கள் பலவீனர்களாக இருந்தபோது, நாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதால் அல்ல, உம்முடைய தயவினால் நீர் எங்களை தெரிந்து கொண்டவர். தொலைநோக்கு பார்வையை எங்களுக்குள்ளே பதித்து எப்படி புனித பதுவை அந்தோனியாரை உமது வல்லமையின் அடையாளமாய் உயர்த்தி ஆசீர்வதித்தீரோ, அப்படியாகவே எங்களையும் நீ தெரிந்து கொண்ட தெய்வமாய் இருக்கிறீர். நன்றி அப்பா. நல்லவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக உமை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. தகப்பனே, இதோ இம்மட்டிலுமாய் புனித பதுவை அந்தோனியாரினுடைய பாதுகாப்பிலே, அவருடைய அருட்கர வழி நடத்துதலிலே எங்களையும் எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்து வருகிறீரே. ஆபத்து வேளையில் இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுக்கு ஓடோடி வந்து உம் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறேன். நன்றி அப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் தொலைத்த நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இதோ காணாமற் போனவற்றை கண்டுபிடித்து தருகிற புனித அந்தோனியாரிடம் கண்ணீரோடு ஜெபித்த உம் பிள்ளைகள் எங்களின் வேண்டலை ஏற்று எங்களுக்கு நிம்மதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். உடல் சுகத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். நல்ல தூக்கத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ தடைகளை நாங்களும் என் பிள்ளைகளும் உடைத்தெறியும்படியான வல்லமையை கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, எங்களை முன்குறித்து வைத்திருக்கிறவர். புனித அந்தோனியாரை கொண்டு திரு அவையிலே எப்படிப்பட்ட கொடிய பாவிகளாக இருந்தாலும் அவர்களை மனமாற்றக்கூடிய, அவர்களையும் உமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தின தெய்வம் நீ. இதோ பயனற்ற பிள்ளைகளாக, பயனற்ற பயணிகளாக, பணியாளர்களாகவும் திருமுன்பாக நாங்கள் இருக்கிறோம். பல நேரங்களில் உம்மோடு கூடிய உறவின் தலமாம் ஜெபத்திற்கு நாங்கள் முதன்மைத்துவம் கொடுக்காம உலக போக்கிலான காரியங்களில் எங்களையே தொலைத்து வீண் ஆடம்பரங்களுக்கும் உலக கவலைகளுக்கும் எங்களை உள்ளாக்கி சுமையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை, பாரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, பலருக்கும் உபத்திரத்தை தரக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது கருணை கூறுகிறவரே, ஒன்றுமில்லாத பிள்ளைகளை கொண்டும் கூட மாபெரும் காரியங்களை செய்கிறவர், கழுதையினுடைய தாடையின் எலும்பை கொண்டு 1000 பிள்ளைகளை உமக்காக நீர் கொண்டு வந்த தெய்வம் நீ. உம் பிள்ளைகளை எதிர்த்து நின்றவர்களை வெற்றி கொண்டவர் நீ. இதோ எங்களை எப்போ கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை எப்போ கொடுக்கிறோம், எங்களுடைய ஜெப வாழ்வில் இருக்கிற தளர்ச்சியை நாங்கள் எப்போ கொடுக்கிறோம், எங்களுடைய ஜெப வாழ்வில் ஆர்வமில்லாத எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்போ கொடுக்கிறோம், உம்மை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிற என் பிள்ளைகளை நாங்கள் எப்போ கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் நீர் எம்மை விட்டு விலகாத தெய்வமாக இருக்கிறீர். இதோ சீடர்களை பெயரிட்டு அழைத்து சமகாலத்தில் அவர்கள் பலகீனர்களாக, அறியாமையில் வாழ்ந்தவர்களாக, தடுமாற்றம் உடையவர்களாக, கோழைகளாக, திக்கி பேசுகிறவர்களாக இருந்தாலும் கூட தொலைநோக்கு பார்வை கொண்டு உன் பலகீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவும் வார்த்தையின்படியே திருத்தூதர்களை உயர்த்தி ஆசீர்வதித்தவர். அவர்கள் வழியாக இந்த மண்ணுலகிலே உம்மை குறித்த சிந்தனைகளை நீர் பரபலாக்கம் செய்து 1000 கோடிக்கணக்கான பிள்ளைகளை உமக்கென நீ சொந்தமாக்கி கொண்ட தெய்வம். அப்படிப்பட்ட சிறப்பான இறையாட்சி பணியில் உமக்கு எதிரான காரியங்களை மிக வலிமையோடு எதிர்க்கக்கூடிய வல்லமையை புனித அந்தோனியாருக்கு நீர் கொடுத்தீரே. அதே புனிதரின் பரிந்துரையோடு நாங்களும் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகும்படியாக
உம்மை நாங்கள் நினைக்காதபடியாக எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு எதிராக படையெடுத்து நிற்கின்றன. அந்த காரியங்களிலிருந்து, அந்த காரியங்களை எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய நபர்களிடமிருந்து நாங்கள் விலகி நிற்பதற்கு, துணிச்சலோடு அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு உம் வல்லமையை தரும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனசோர்வுக்கும் பயத்திற்கும் கலக்கத்திற்கும் உடைய பிள்ளைகளை உள்ளாக்கி இருக்கிற எல்லா உடல் மன நோயின் கட்டுக்கள், உடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள், கடன் தொல்லைகள், உடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஏவி விடப்பட்டிருக்கிற பில்லி சூனிய கட்டுகள், ஏவல்கள், செய்வினைகள், மாந்திரிகள் கட்டுகள் அனைத்தையும் உடைய வல்லமையின் திருப்பெயரால் உடைத்து போடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு ஏற்ற காலத்திலே திருமண வாழ்வு அமைய வேண்டும், நல்ல வேலை வேண்டும். ஆண்டவரே, என்று புனித அந்தோனியாரோடு இணைந்து உமது இரக்கத்தை வேண்டுகிற பிள்ளைகளுக்கு நீர்தாமே இரக்கம் காட்டும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மக்கள் எல்லாரும் உம்மிடத்திலே வந்தார்கள், எல்லாருக்கும் உம்மிடமிருந்து நலவாழ்வு கடந்து சென்றது என்பதை நற்செய்தி எங்களுக்கு உணர்த்துகிற வேளையில் நாங்களும் உம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா குறைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத, ஒற்றுமை இல்லாத நிலைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிற எல்லா வகையான அலகையின் அந்தகார சக்திகளினுடைய எல்லா கட்டுக்களையும் நீரே நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை காண்பதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளாகி எங்களை கரம் பிடித்து நீர் பலப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உமோடு நாங்கள் உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஜெப வாழ்வில் புனித பதுவை அந்தோனியாரை போல ஆழமான நிலைகளுக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு முத ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க போக கிருபைக்காய் நன்றி. உலகமே பின்னால் சிலுவையே முன்னால் என்று நாங்கள் துணிந்து சொல்வதற்கும் அதையே வாழ்வாக்க போகிற செயலை நீர் எங்களுக்குள்ளே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர்வருள்ளணு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. இனியதல் தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின்
நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறை புனித பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளை ஒப்புக்கொடுக்கவும் தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் பெயரால் வாழ்த்தை அடையாளப்படுத்தி
இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் திருத்தூதர்களை இயேசு தேர்ந்தெடுக்கிற அந்த 12 பெயரை தேர்வு செய்வதற்கு முன்பாக ஒரு நீண்ட ஜெபத்தை, இரவு முழுவதும் தந்தையோடு செலவிடக்கூடிய ஒரு நிகழ்வின் அனுபவத்தை, தொடர்ந்து திருத்தூதர்கள் எப்படிப்பட்ட பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு இயேசுவே அங்கே ஆகச்சிறந்த உதாரணமாக விளங்குவதை லூக்கா நற்செய்தியாளர் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஜெபமே நம் வாழ்வின் செயலாக மாற வேண்டும். எந்த ஒரு செயலுக்கும் ஜெபம் என்பது அடிப்படை என்பதை இயேசு இன்றைக்கு வலியுறுத்துகிறார். நம்மையே கேட்டு பார்ப்போம். உண்மையிலேயே நாம் ஜெப வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா? நீங்கள்லாம் திருமண வாக்குறுதியை ஒருவர் மற்றவருக்கு கொடுத்து குடும்ப வாழ்க்கையை தொடங்கினப்ப கண்டிப்பாக உங்களுக்கு மறைவுரை ஆற்றிய அருள்பணியாளர் சொல்லியிருப்பார். அதே போல் நீங்கள் நற்கருணை அருளடையாளத்தை, உறுதி பூசுதல் அருளடையாளத்தை பெற்ற போதெல்லாம் அந்த திருப்பணியாளரோ ஆயரோ கண்டிப்பாக ஜெப வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷமாவது ஆண்டவரோடு நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லி, அதெல்லாம் அந்த நேரத்துக்கு கேட்டுட்டு நம்ம பாட்டில் போய்கிட்டே இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இயேசுவே அதற்கு நமக்கு படிப்பினையை கற்பிக்கிற போது எப்படி ஜெபிக்கணும், எப்படி அது செயலாக மாற்றம் பெறணும், இப்படி ஜெபிப்பதால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெறுகிறோம், மற்றவர்களை குறித்த வெளிப்பாடுகள் நமக்குள் வருகிறது அப்படிங்கிறதையெல்லாம் இயேசு நமக்கு உணர்த்த இருக்கிறார். எனவே இந்த வேளையில் இந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தராத அல்லது இயேசுவை போல கடவுளினுடைய அன்பை, இரக்கத்தை அடுத்திருப்பவரோடு பகிராத நம்முடைய பாவ சாப நம்முடைய எல்லா செயல்களுக்காக, குற்றங்கள் குறைகளுக்காக இயேசுவிடத்திலே மன்னிப்பு வேண்டி திருப்பலியில் நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். திருத்தூதர் பவுல் கொலைசெயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள். அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். நன்றி மிக்கவராய் திகழுங்கள். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை களைந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர். பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர்.
ஆண்டவர் நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. இயல் 6:12 தொடங்கி 19 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதனுடைய பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதற்கு முந்தைய நற்செய்தி பகுதிக்கு நாம் செல்லுகிற போது, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது, ஓய்வு நாளில் நீர்க்கோர்வை நோயாளி ஒருவரை இயேசு குணமாக்குகிறார். அது சமய தலைவர்களுக்கு பிடிக்கலை. ஏற்கனவே தன்னுடைய போதனையினால் எல்லாரையும் ஈர்க்கிற இயேசு இந்த சமய தலைமை நிலையை கொண்டிருந்த, சமய அதிகாரத்தை கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறார். போட்டியாளர்களை இந்த சமூகம் எப்போதுமே ஏற்பதில்லை. அதுவும் போட்டியாளர் நல்லவராக இருந்தால் எப்படியெல்லாம் அவரை ஒழித்து கட்டலாம். அதுதான் அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைகளாக நாம் பார்க்கிறோம். எனவே தனக்கு பிறகு தந்தை கடவுள் தன் வழியாக இந்த உலகத்தில் உருவாக்க விரும்பிய இந்த இறையாட்சி பணிகளை யார் தொடர்ந்து செய்வது? இயேசுவுக்குள்ள எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்கள். அதே போல தனக்கு கடவுள் கொடுத்த இந்த அற்புதங்களை செய்யக்கூடிய, வாழ்வு தரும் போதனைகளை வழங்கக்கூடிய இந்த அதிகாரத்தை, இந்த கொடையை உங்களைப் போல என்னைப் போல இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்கிற பிள்ளைகளுக்கும் அவர் பகிர்வதற்கு முன்வரக்கூடிய அவருடைய தாராள உள்ளத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான ஒரு முடிவு, தனக்கு பின் தன் பணியை முன்னெடுத்து செல்ல இருக்கிறவர்கள் யார் என்பதை தெரிவு செய்யும் முன்பாக கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் என்று இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கையை, ஜெப அனுபவத்தை நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அவர் கடவுள்தான். அதே வேளையில் 100 விழுக்காடு கடவுள் என்று சொன்னால் இயேசு 100 விழுக்காடு மனிதராகவும் இருக்கிறார். எனவே மனிதர் என்னும் வகையில் வாய்ப்பும் தேவையும் ஏற்பட்ட பொழுதெல்லாம் தந்தை கடவுளினுடைய அந்த உதவியை, அவருடைய பிரசன்னத்தை நாடக்கூடிய செயல்பாட்டை, இந்த ஒரு செயல்பாட்டுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, இன்னும் பல செயல்பாடுகளில் அவர் செய்ததை, வெளிப்படுத்தியதை நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் என்று அவருடைய ஜெப வாழ்க்கையை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இப்பொழுது மட்டுமல்ல, இயேசு திருமுழுக்கு பெறுகிற வேளையிலும் கூட தந்தையை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். சீடர்களை அழைத்து கொண்டு தாபோர் மலையிலே இந்த உருமாற்ற வேளையில் நீண்ட நேர ஜெபத்திலே இயேசு தன்னை கையளிப்பதை பார்க்கிறோம். அதே போல பாடுகளை ஏற்பதற்கு முன்பாக கெத்சமனி தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி பல நிலைகளில் இயேசு ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த ஜெபந்தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையேயான இணைப்பு பாலமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் செய்ய போகிற ஒரு காரியத்தை குறித்து, நான் முடிவெடுக்க போகிற ஒன்றை குறித்து என்னுடைய புரிதல் ஒன்று, என்னுடைய கருத்து ஒன்று. என்னை படைத்தவரின் விருப்பம் என்ன, என்னுடைய தந்தை கடவுளினுடைய ஆலோசனை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு தலமே ஜெபந்தான். அதனால தான் எதையும் நாம் திட்டமிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அதை குறித்து கடவுளிடத்திலே முழுமையாக ஜெபத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த புரிதலில்தான் இங்கே 12 திருத்தூதர்கள் இறையாட்சி பணியின் நீட்சிக்காக தேர்ந்தெடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவினுடைய ஜெபம் முதன்மையான சிந்தனைக்குரியது என்றால், இரண்டாவதாக இந்த திருத்தூதர்கள் தெரிவு செய்யப்படுதல். யார் அவங்கெல்லாம்? இயேசுவுக்கு அக்கா பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அவர் சாதிக்காரங்க, அவருக்கு வேண்டியவங்க, அப்படியா? தன்னை பின்பற்றும்படியாக தங்களை முழுமையாக கையளித்த அந்த சீடர் குழுமத்திலிருந்து 12 பேரை இயேசு அங்கே தெரிவு செய்கிறார். அப்போ இந்த 12 பேருக்கும் படித்தவங்க, அழகானவங்க, ஆண்மை உள்ளவங்க, நல்ல வாய்ச்சொல் வீரர்கள், அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாமரர்கள், அறியா பிள்ளைகள்,
தடுமாறுகிறவர்கள், பயந்தாங்கொள்ளிகள், கோழைகள். அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி தகுதி இருந்ததனால இயேசு அழைத்தார் என்பதை விட கடவுள் தந்தை, கடவுள் தனக்குள்ளே பொழிந்த அந்த தனிப்பட்ட சலுகை, அருளை அவர் அங்கே முன்னிலைப்படுத்தி அவர்களை தேர்ந்து கொள்கிறார். இப்போ நான் சாமியாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய தகுதியினால், என் பெற்றோர் எனக்கு கொடுத்த தகுதியினால், நான் உருவாக்கி கொண்ட திறமைகளினால் வந்த அழைப்பல்ல. கடவுள் எனக்கு போட்டு இருக்கிற பிச்சை, அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக எனக்கு கிடைக்க பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை தான் இந்த தேவ அழைத்தல். அதே போல தான் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் அல்லது உங்கள் பெற்றோர் தேடுறதுனால வந்ததல்ல இந்த மனைவி, அல்லது இந்த ஒரு குடும்பத்திற்கான இந்த மருமகள், அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட நீங்கள் முடிவு செய்ததால் கிடைத்ததல்ல, நீங்கள் முயற்சி செய்ததால் கிடைத்ததல்ல. இது கடவுளின் கொடை, கடவுள் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆலோசனை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. அப்படித்தான் இந்த அழைத்தல் வாழ்க்கையை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறையாட்சி பணிக்கான செயல்பாடுகளுக்கான அந்த தகுதி நிலையை நாம் உள்வாங்க வேண்டும் என்பது வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிற போது எவ்வளவு தொலைநோக்கு பார்வை அவருக்குள் இருக்கிறது பாரு. ஏனென்றால் இயேசு பிடிபட்ட பிறகு, சிலுவையிலே அவர் அறையுண்டு கொல்லப்பட்ட பிறகு சீடர்களெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அவ்வளவு பயம், எங்கே நம்மையும் பிடித்து விடுவார்களோ என்று. அப்படி ஒரு குறுகிய பார்வையில் இயேசு அவர்களை பார்த்திருந்தால், எவனுமே லாய்க்கில் என்னை பின்பற்றத்துக்கு, நீங்களாம் யோக்கியங்களாடா, அயோக்கிய பயல்க, ஒன்றா நம்பர் பயந்தாங்குழிக, ஓட்டமாக ஓடிடுவீங்கடா அப்படின்னு சொல்லி இயேசு யாரையுமே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். ஆனால் இயேசுவுக்குள்ளே தொலைநோக்கு பார்வை இருந்தது. எத்தகைய பாவியாக இருந்தாலும், எத்தகைய பலகீனராக இருந்தாலும், இவனை கொண்டு இவளை கொண்டு எனக்கான காரியத்தை என் தந்தை நிச்சயமாக செய்வார். அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வைதான் இந்த திருத்தூதர்களை குறித்து அமைகிறது. அவர்களுக்குள் இருக்கிற பலகீனங்கள், அறியாமைகள், தடைகள், பயங்கள் எல்லாவற்றையும் ஊடுருவி சென்று இவர்கள் எப்படிப்பட்ட வல்லமையான சாட்சிகளாக எனக்காக இந்த சமூகத்திலே நிற்கப் போகிறார்கள். இயேசுவுக்கு எவ்வளவு உறுதியான ஒரு தெளிவு, அந்த தெளிவு கிடைக்கப் பெறுவது இந்த ஜெபத்தின் வழியாக. அன்புக்குரியவர்களே, நாமும் உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு தந்தை கடவுளை நோக்கி புனிதர்களின் பரிந்துரையோடு ஜெபித்து ஒரு காரியத்தை செய்கிற போது நீண்டகால பயனை விளைவிக்கும்படியாக கடவுள் அந்த காரியத்தை, அந்த நபரை உயர்த்துவார் என்பது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனையாக இருக்கிறது. அதனால தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார்: நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பிரியமான பிள்ளைகளே, அப்போ கடவுள் எப்படிப்பட்ட ஒரு அழைத்தலை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு அல்லேலூயா வசனத்தில் பாடணும், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ இயேசு விரும்பக்கூடிய நிலைத்திருக்கும் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று சொன்னால், நாம் இயேசுவை போல சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழணும். அவர் ஒரு அசாதாரணமான மனிதராக இருந்தாலும் எல்லாரோடும் இயல்பாக ஒரு எளிய மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியினுடைய நிறைவு பகுதியில் திரளான மக்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். தீர் சீதோன் பகுதியில் இருந்தெல்லாம் வந்தாங்க. அப்படின்னா யூதர்கள் மட்டுமல்ல, புறவினத்தாரும் இயேசுவிடம் வந்தார்கள். அப்போ இயேசுக்கிட்ட வர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது, எல்லாருமே வரலாம், எந்த சமயத்தை சார்ந்தவர்களும் வரலாம். இப்படி தானே இப்போ இன்றைக்கி அன்னை மரியாள் காட்சி தந்திருக்கிற எல்லா தலங்கள், நம்முடைய பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்குகிற வேளாங்கண்ணி, அந்த கோயிலுக்கு எல்லாரும் வர்றாங்க, எல்லா சமயங்களை சார்ந்தவர்கள். ஒரு சில நேரங்களில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட அந்த தலத்திற்குள்ளே வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், எப்படி திருத்தூதர்கள் எளிய ஒரு வாழ்க்கையினால் இயேசுவுக்கு உறுதியான ஒரு சாட்சிகளாக திகழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை நாமும் இன்றைக்கு
வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவிடம் வெளிப்பட்ட இந்த மனித நேயத்தை, அருளை, இரக்கத்தை நாமும் வாழ்வாக்குகிற போது இயேசுவிடமிருந்து செல்லக்கூடிய அந்த நலமாக்கும் பணி நம்மிடமிருந்தும் செல்ல இறைவன் நிச்சயமாக அனுமதிப்பார். அப்படிப்பட்ட நலமாக்கும் செயல்பாடுகள் என் குடும்பத்தில், என் வழியாக என் சமூகத்தில், என்னோடு உறவு கொள்ளக்கூடிய எல்லா மனிதர்கள், அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கடந்து செல்ல இயேசுவே எங்களை தகுதியாக்கும். உம்மை போலவே நாங்களும் தந்தையோடு அந்த ஜெப வாழ்க்கையிலே இன்னும் ஆழத்திற்கு செல்வதற்கு எதெல்லாம் எங்களை தடுக்கிறதோ அந்த உலக பிரகாரமான சிந்தனைகளிலிருந்து, மாய வலைகளிலிருந்து, கருத்தியல்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, ஜெப வாழ்வில் நிலைத்து நின்று எல்லா செயலையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் வாழ்வதற்கு அருள்தாரும் என்று நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதரிகளே, சகோதரரை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூயமறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீ திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆராதனை டிவி வழியாக உம் திருமுன் தங்கள் குடும்பத்தின் வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து வேண்டுகிற உம் பிள்ளைகள், எங்களின் சிறப்பு ஜபங்களுக்குரிய நபர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளராகிய எங்களுக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ, எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ, எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ, எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.